ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய அஃபீஷியல் ஆன்சைக்கோட அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 10th மாணவர்களுக்கு இன்றிலிருந்து சியூஎஸ்ஓக்கள் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து உங்களுடைய வேல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வேல்யூஷன் இந்த ஆண்டு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அனைத்து பாடங்களுக்கான வினாத்தாள் வந்து ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஸோ 10th சோஷியல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எதிர்பார்த்தது அந்த 4th கொஸ்டின் 1 மார்க். ஸோ அது வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்ஷன் பி போட்டிருப்பாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்ஷன் டி போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனை போட்டு விடை எழுதியிருந்தாலும் அதற்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு ஹாப்பியான அப்டேட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 41வது கேள்வி டைம்லைன் கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமான கேள்வியாக இருந்துச்சு. நீங்கள் 5 இந்திய நிகழ்வுகளை எழுதியிருக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதல் உலகப் போருடைய தொடக்கம் 1914 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஸ்டார்டிங் எழுதினாலும் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1919 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருடைய முடிவு, முதல் உலகப் போருடைய முடிவு, இதுக்கும் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்வோம், வேர்ல்டு வாரெல்லாம் வந்து உலக நிகழ்வுகள் எழுதாமல் கூட இருந்திருக்கலாம். அதேமாதிரி 1930, 1931, 1932 ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு, செகண்டு, தேர்டு, முதல் வட்டமேசை மாநாடு, 2வது வட்டமேசை மாநாடு, 3வது வட்டமேசை மாநாடு, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருந்தால் மதிப்பெண் கிடைக்கும். ஸோ அந்த 41வது கேள்விக்கு எந்தெந்த ஈவெண்ட் எழுதணும்னு வந்து ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்தோட பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது 10th சோஷியல் சயின்ஸில் முழுமையாக மதிப்பெண் வருமானு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இப்போ 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு 5 ஹெட்டிங் இருக்குது, 5 பாயிண்ட் எழுதி அதோடைய எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருக்கணும். அதே மாதிரி 8 மார்க்ஸ் தியரி கொஸ்டினை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 தலைப்புகளில் விளக்கம் இருந்தால் தான் 8 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஆன்சர் கீ செக் பண்ணுங்கள். இதன் மாதிரி உங்களுடைய விடைகள் இருந்தால் உங்களுக்கும் முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆன்சர் கீ அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பாடங்களுக்கு உண்டான ஆன்சர் கீ அப்டேட் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.